Lucky fell down and bumped. டே புடிச்சிட்டு போய் இங்க வைக்கிறோம். லவ்லாவோட சுப்ரீம் டயப்பர் சாப்பிடவா? அம்மா கொதிக்குதுடா சர்க்கிள். சிலிப்பி. ஏய் பயமா இருக்கு வேணாம்டா பாப்பா. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளை பயமுத்த போறோம். ஒரு மெயின் பீஸ் இன்னைக்கு வந்து நம்ம கூட இல்ல, வெளியே உட்காந்துட்டு இருக்க லக்கி பேபிக்கு தான் இன்னைக்கு சம்பவம் இருக்கும் மக்களே. ஆக்சுவலா லக்கிக்கு புரியாதுன்னு நம்ம அவங்கள கூட வச்சுட்டு பேசினோம். அவங்களுக்கு எல்லாமே புரியுது, எல்லாமே தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பதில். ஆமா, அதனால அவங்க கிட்ட தெரியாம அவங்களை இன்னைக்கு நம்ம வந்து பயமுத்த போறோம், பிராங்க் பண்ண போறோம். அதான் வீடியோ இருக்கு, வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், பாருங்க ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பார்த்தா எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, நிறைய பேசலாம் வீடியோக்குள்ள போலாம். One little Lucky jumping on the bed. Lucky fell down and bumped his head. Mama called the doctor and doctor said, no, mama, keep up Monday. அப்புறம் ஓகே, அப்புறம் அப்பா சர்ப்ரைஸ் பண்ணலாமா? அப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணலாமா? நியூ அப்டேட்டோட நாங்க வந்திருக்கோம். லக்கி இப்படி வா உட்காந்துக்கோ. ஓகே லக்கி, ஸ்டார்ட் லக்கி. எதுக்கு என்ன டாக்டர்? ஏய் நியூ அப்டேட், அத பார்த்து நீ ஷாக் ஆயிடுவே. சீரியஸா ஷாக் ஆயிடுவே. தினமும் ஷாக் ஆயிட்டாண்டே இருக்கும். லக்கி இரு லக்கி ஸ்டார்ட் லக்கி. சொல்லு லக்கி, சொல்லு லக்கி. ஏன் லக்கி இப்படி நடக்கிற? அம்மா என்ன சொல்லி கொடுத்து வந்தேன்? லக்கி இந்த பாருங்க சொல்லு, அப்பா கிட்ட சொல்லு. அப்புறம் அப்புறம் லாஸ்டா யாரோ பட்டானி இதெல்லாம் சொன்னா? செம்ம சளி மாட்டினால. என்ன சளி மாட்டினா சொல்லி கொடுத்தாளா? என்ன மாதிரி பிரில்லியன்ட். அச்சடா உன்னமா பிச்சிடுவேன் நானு. கஷ்டப்பட்டு நான் சொல்லி கொடுத்தது நானு. மெமரி பவர் பார்த்தல, எஜுகேஷன் பார்த்தாச்சு. இப்போ என்டர்டெயின்மென்ட் நியூ அப்டேட். குரு வணக்கம் வெச்சுக்கோ. குரு வணக்கம். அம்மா கால்ல வந்து தொட்டு கும்பிட்டு. ஏய் இந்த மாதிரி எல்லாம் குழந்தையை ஏமாத்தி வேலை வாங்கணும்னு காத்து திருப்பிடுவேன். இன்னும் படுத்தே விட்டாரு. அம்மா போக லக்கி ஏச்சிரம்மா. லக்கி இப்ப நான் சொல்லி கொடுத்த டான்ஸும் பாட்டும் இப்ப வரும். லக்கி ஸ்டார்ட். சிலிப்பி அது கீழே வீட்டுல இருக்குடி. என்ன அது பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு ஆடுறீங்க? வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லக்கிக்கு நாங்க யூஸ் பண்ற டயப்பர் பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்ச மக்களே. as a mother-ஆ நம்ம சில விஷயங்களை வந்து தவிர்க்கவே முடியாது. அதுல ஒண்ணுதான் நம்ம பேபிஸ்க்கு யூஸ் பண்ற டயப்பர். நானும் நம்ம லக்கி பேபிக்கு நிறைய டயப்பர்ஸ் யூஸ் பண்ணேன். பட் எதுவுமே எனக்கு வந்து ஒரு ரேஷ் ஃப்ரீ டயப்பரா இல்லவே இல்லை. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஒரு ஸ்டேட்ல இருக்கும் போது தான் என் கண்ணில் பட்ட ஒரு விஷயம் லவ்லாவோட சுப்ரீம் டயப்பர். இது யூஸ் பண்ண ஸ்டார்ட் அப்புறமா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. லக்கி பேபி பாஸ்ட் 2 வீக்ஸா ஒரே ஸ்மைலா தான் இருந்துட்டு இருக்காங்க. இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து டயப்பர் ரேஷ் சைனே லக்கி பேபிக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டயப்பர் பிரீத்தபிள் மெட்டீரியல் வச்சு மேட் பண்ணிருக்காங்க. இதுல சூப்பர் சாஃப்ட் டாப் ஷீட் அண்ட் பேக் ஷீட் இருக்கு. இதுல குட்னஸ் ஆஃப் ஆலோவேரா இருக்கு. ரேஷஸ்க்கு சான்ஸே இல்ல. ஆஃப் கோர்ஸ் பேபிஸோட டெலிகேட் ஸ்கின்க்கு 360 டிகிரி கேருமே இது கொடுக்குது. இதுல சுப்பீரியர் சாஃப்ட்னஸ் இருக்கு, சுப்பீரியர் அப்சர்வன்சி இருக்கு, சுப்பீரியர் ஸ்ப்ரெட் எபிலிட்டி இருக்கு. சூப்பர் சாஃப்ட் மக்களை உங்களுக்கு டச் பண்ணும் போதே தெரியும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இது ரொம்ப அல்ட்ரா தின்னுமே கூட. இந்த டயப்பரை லிக்விட் பண்ணும்போது அது ஃபுல்லாவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. ஆஃப் கோர்ஸ் இது மாய்ஸ்சருமே நல்லாவே லாக் பண்ணுது.
100% லாங் லாஸ்டிங் ட்ரைனஸ் கொடுக்குது மக்களே. முக்கியமா பேபிஸ்க்கு நோ ஹெவினஸ், நோ லீக்கேஜ், நைட் அண்ட் டே பேபி கம்ஃபர்டபிளா இதை வியர் பண்ணலாம். பார்த்துட்டு இருக்க மாமிஸ் உங்களோட பேபிஸ்க்கு ரேஷ் ஃப்ரீ ஸ்கின் ப்ரொடெக்ஷனை நீங்க கொடுக்கணும் அப்படின்னா நீங்க டவுட்டே இல்லாம லவ்லாகோடைய சுப்ரீம் டயப்பர்ஸை சூஸ் பண்ணலாம். இந்த டயப்பர் யூஸ் பண்றதுனால சூப்பர் சாட்டிஸ்ஃபைட் மக்களே. சோ இப்போ இது உங்களோட டர்ன். ஹாப்பி பேபிஸ் ஹாப்பி. இன்னைக்கு உனக்கு சாப்பாடு வடிக்கிற கிளாஸ். டென்ஷன் பண்ணாத, எனக்கு காதுல திருப்பிடுவேன். தேவையில்லாம பேசியிருந்தா நீ தான் நான் சமைக்க கத்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன். முடியாதுடா, இது வெயிட்டா? நான் சமைக்க தான் கத்துக்கிறேன், சாப்பாடு வடிக்கிறேன்னு சொல்ல. ஓகே, நான் சாப்பாடு இல்ல, நான் சமைக்க தான் கத்துக்கிறேன். நான் சமைக்கலாம். சாப்பாடு வடிக்காம எப்படி சமைக்க முடியும்? இதுல நீ பாஸ் ஆனாதான் உனக்கு அடுத்த கிளாஸே போவேன். குடும்பம் நடக்குது மகளே இந்த வீட்ல. ஏண்டி இங்க பாரு, இவ்வளவு பெரிய தழும்பு வச்சு எப்படி நான் வெயிட் தூக்குறது? டேய், இதே தாண்டி சொல்லி சுத்தினுங்க. என்ன பண்றீங்க? கேக்க போவாமா? பாப்பி குடுங்க பாப்பி. பிரியாணிக்கு அம்மா வரேன். அவன் எரியுதடி மாலா. இந்த அம்மா கேக் போவா. நீ ஒழுங்கா டைம் வேஸ்ட் பண்ணாத, சாப்பாடு குழஞ்சிரும். போதும் பாப்பி, அம்மாக்கு கேக் போவா. நீ போய் சாப்பிடு பாப்பி. சாப்பிட்டவா? சூப்பர். தேங்க் யூ. ப்ராசஸ் இதுதான், நல்லா கவனிச்சுக்கோ. மூடி இப்படி போடுறோம், ஒரு துணியை இங்க போடுறோம், எப்படியே புடிச்சிட்டு போய் இங்க வைக்கிறோம். வச்சு ஒரு கிளாஸ் எடுத்து நடுவுல இப்படி சொருகுறோம், தண்ணி வடிஞ்சிரும். சூப்பரா பண்றீங்க, நீயே பண்ணுங்க. சூப்பரா பண்றீங்க, நான் லக்கியா பாத்துக்கிறேன். ஒழுங்கா செய்ய, டைம் ஆகுது, ஒழுங்கா செய்ய. கறி துணி ஏன்டா இவ்வளவு ஈரமா இருக்கு? ஐயோ, எனக்கு மூடே ஸ்பாயில் ஆகுது. டைம் வேஸ்ட் பண்ணாத, பொறி உருண்டா அடிச்சிருவேன். சமைச்சு 1 hour கழிச்சிட்டு வாங்க. சப்பாத்தி போடுறோம். இன்னும் பரோட்டா மாஸ்டர் மாதிரி சப்பாத்தி பூரி எல்லாமே கேடுக்குது. ஒருவேளை நம்ம சாப்பிடலன்னா நவுறவே இங்க உட்காந்து சாப்பிடு 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 சாப்பிடு. டைம் வேஸ்ட் பண்ணாத, சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரம் தூக்கு. அதுங்க பக்கத்துல வையே, தூரம் வச்சா இது மேல வையே. மேல வச்சா நிக்காதுடி, விழுந்துரும். எடு. இப்போ என்ன பண்ணனும்? இத அப்படியே தூக்கிட்டு வந்து கவுக்கணும். அப்படியே தான் கொதிக்குதுடா. வெய் நான் கொதிக்குது. சூடா இருக்கிறதுக்கு தாண்டி சமைக்கிறது. வெயிடி. பண்ணு உனக்காக ஹெல்ப் பண்றேன். அம்மா கொதிக்குதுடா, சர்க்கல் கொதிக்குது. இருடி எங்க உள்ள போறேன். சருக்கு மண்டை. வெய் இப்ப நின்று பாரு. எவ்வளவு வேலை, எவ்வளவு பிரச்சனை போயிருக்கு. நீ வேற கேக் எடுத்துட்டு வர. அவ்வளவுதான், சிம்பிளான வேலை. நீ சமைச்சிரு. என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. என் மேல ஊத்திச்சுனா நான் என்ன பண்றது? உன் மேல எப்படி இப்ப ஊத்தும்? இப்ப எவ்வளவு ஈஸியா எடுத்து வச்ச. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுன்றதுதான் சமைக்க சொல்லி கொடு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதாண்டி சமைக்கிறது. சாப்பாடு இல்லாம எப்படி நீ சாப்பிடுவ? உன்னை ஃப்ரைட் ரைஸ் பண்ண சொன்னேன்னு வச்சேன். இன்னைக்கு அதான் தெரியும். இப்ப நான் நல்லா சமைக்கிறதா இப்போ நீ புடிங்கி வச்சுப்ப. நான் சமைக்க ஃப்ரைட் ரைஸ் எனக்கு தெரியும். மனசாட்சியே இல்லாம போய் பேச. இல்ல ஃப்ரைட் ரைஸ் தெரியும். மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இந்த மாதிரி வார்த்தை நீ பயன்படுத்தியா? நான் செஞ்சிருவேன், என் வேலை போயிடுச்சு. நீ வேணும்னே எனக்கு கஷ்டமான வேலை கொடுத்துருக்க. ஆனா ஃப்ரைட் ரைஸ் எனக்கு தெரியும். ஃப்ரைட் ரைஸ் தெரியும் எனக்கு தெரியுமா? ஆனா அது சாப்பிட மட்டும் தான் தெரியும். இதுக்கு மேல அவளை செய்ய சொன்னா நான் வேலைக்கு போக முடியாது. அதனால இன்னைக்கு நான் செஞ்சிடறேன், நீ பாத்துக்கோ. ஆனா இதே சரி, ஓகே பை. தேங்க்ஸ். ஃப்ரைட் ரைஸ் செய்ய சொன்னா பொங்கல் செஞ்சு வச்சிருக்க. பாருங்க மக்களே, எப்படி ஒரு உருண்டை. நான் அப்பயே உன்னை வடி நீ வேடிக்கை பார்த்துட்டு கதை பேசினது சாப்பாடு வச்சு சொன்ன. நீயே செய்யுன்னு சொல்லிட்டு பெண்ணால் தான் இப்படி ஆச்சு. ஒழுங்கா செஞ்சா நல்ல சாப்பாடு சாப்பிடணும். இன்னும் காது திருப்பி. நான் அப்பயே சொன்னேன், என் பேச்சை கேட்காம சுத்தி நின்று. ஃப்ரைட் ரைஸ் நான் பாத்துருக்கேன் மக்களே. வேடிக்கை பார்த்திருப்பேன். நான் பாக்குறத சமைப்பேன். அப்பயே நான் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு தான் வந்தேன். ஆனா இவன் பொறாம வந்துச்சு. ஏன் பாப்பி கேக் போ இதுக்குள்ள போட்டேன்? சோகமாயிடுச்சு. என்னத்துக்கு கேக் போவா? கேக் போ இதுக்குள்ள போட்டுருச்சுன்னு ஃபீல் பண்ணா. ஏண்டாம்மா ஃபீல் பண்றீ திருப்பி? பட்டே ஃபீல்லாம் பண்ணாத அம்மா, ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, இன்னைக்கு வேற நடுவுல வந்து கௌஷிக் மாதிரி ஏதாவது அட்டனன்ஸ் போட்டு போறான்னு பண்ணிட்டு இருக்குது லக்கி. ஆனா லக்கிக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் மக்களே. அது எந்த சிக்கன் போட்டு கொடுத்தாலும் எக் போட்டு கொடுத்தாலும் சைலண்டா சாப்பிடுவாங்க. ஃப்ரைட் ரைஸ்ன்றப்ப சாப்பிடுவாங்க. ஓகே மக்களே, எங்களுக்கு சடனா ஒரு விஷயம் கண்ணுல மாட்டுச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு இந்த ப்ராடக்ட் வாங்கி வச்சிருந்தோம் லக்கி பேபியை ஃபியர் பண்ணலான்னு. ஆனா லக்கி ரொம்ப ஸ்மால் பேபின்றதுனால அப்பயே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம். பட் இப்பயே வந்து அது பயப்படுவாங்களான்னு எங்களுக்கு தெரியல. இதை வச்சு அவங்கள பயம் புத்தலான்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா அவங்க ரொம்ப ஸ்மாலா இருக்கும் போதே ஒரு மாஸ்க் வச்சு நாங்க அவங்கள பயம் புத்தி இருக்கோம். ஆனா அப்பயே அவங்க ஸ்மைல் பண்ணிட்டாங்க. இதை வச்சு நம்ம திருப்பி செக் பண்ணலாம்னு வாங்கினோம். ஆனா அப்ப மறந்துட்டோம். சோ இப்ப திடீர்னு எங்க கண்ணுல இதை பட்டுச்சு. சோ இதை வச்சு லக்கி பேபி இன்னைக்கு என்ன பண்றாங்க பாக்கலாம். ஆக்சுவலா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மக்களே, நம்ம இதை இப்ப காமிக்கலாம். நான் வெளியே உட்காந்துக்கிறேன். நான் வந்து இது பண்ணிட்டு வரேன். நானும் லக்கியா வெளியே இருக்கோம். தூங்குதா பாப்பி? எப்படிமா தூங்குது பாப்பி? தூங்குச்சா?
கட்டி புச்சி உன்னை தூங்குனாங்களா? ஓ யார் அம்மா இதுல யார் அம்மா யார் லக்கி பாப்பா? அக்கி அல்லு அம்மா அப்பா. லக்கி அல்லு அம்மா அப்பா எல்லாருமே வா. அக்கி அல்லு அப்பா. அப்பாவா? தோசை கரண்டி எல்லாம் இங்கதான்டா இருக்கு சறுக்கு மண்டை. அப்பளம் வறுக்கிறது எல்லாமே இங்கதான் போட்டு வச்சிருக்கு லக்கி. இங்க பாரு ஃபுல்லா இப்பதான் வச்சிருக்கு. சார்ஜர்லாம் லேப்டாப் சார்ஜர்லாம் பாருங்க. வீடே குப்பையா ஆக்கி வச்சிருக்கடா அம்மா. நானும் லக்கியும் இப்ப விளையாடுவோம். ஓகேவா? நீ போட்டு இப்பயே வந்துரு. பூபுவா பூபுவா என்ன பூபு இது? லக்கி திரும்பி பாருங்க, அங்க பாருங்க. பயமா இருக்கு, வேணாண்டா பாப்பா பயப்படும்டா. லக்கி எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நாங்க பண்ணா நீ எங்களுக்கு மேல பஞ்சாயத்து பண்ணி உட்கார்ந்து இருக்க. தலைவாரி விட்டு வரேன் பயிர்ப்பா. லக்கி பயப்படுறாங்களே நாங்க எடுத்துட்டோம். பயந்துக்கு நாங்க பயந்துட்டோம். எப்படி பஞ்சு லக்கி பேபி? இப்ப பாரு தலைவாரின்னு இருக்கு. ஏன் லக்கி பீதி இருக்குது லைட்டா. ஒரே ஏர் ஃபாலா இருக்கு. பாருங்க எவ்வளவு முடி கொட்டி போயிருக்கு. நம்மளோட டஃப் கொடுக்குது பாருங்க. இப்படி பார்க்க இது பயமா இல்ல, ஆனா இப்படி பார்க்க கொஞ்சம் பீதியா தான் இருக்கிற மாதிரி. அண்ணா பார்த்தோன்னே லக்கி பயந்துட்டாங்க. ஆமா வேணாம் பாருங்க மக்களே. லக்கி பேபி ஃபர்ஸ்ட் ஃபியர் பண்ண மாதிரி வந்தாங்க, இப்போ வேணும்ன்றாங்க. உங்களுக்கு இப்ப தேவைப்படுது, ஆனா எங்களுக்கு ஃபியரா இருக்கு. வேணாம் பயந்து போறாங்க, பயமா இருக்கு, அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டோம். எஸ் கொரில்லா வேணாம். ஓகேவா? ஓகே மக்களே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாங்க வந்து கை விடுறோம். பிகாஸ் லக்கி பேபி ஓகே ஆயிட்டாங்க, ஆனா எங்களுக்கு வேணாம் தோணுது. ரொம்ப ஸ்மாலா லக்கி பேபி இருக்கும்போது இந்த மாதிரி ஒண்ணு பண்ணோம். அப்பெல்லாம் சிரிச்சு நின்னாங்க அந்த மாஸ்க் பார்த்து. தெரியல என்னன்னு இப்ப தெரியுதுன்றதால பயப்படுறாங்க. அவங்க கொரில்லான்னு நினைக்கிறாங்களா இல்ல அது ரொம்ப டார்க்கா இருக்குன்றதால தெரியல. நாங்க எடுத்துக்கு போட்டோம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கை விட்டுட்டோம். நோ எக்ஸ்பெரிமெண்ட். யாரும் எங்களுக்கு திட்டாதீங்க. லக்கி பேபி நாங்க பயம் புத்தல எடுத்து வச்சிட்டோம். நாங்க லக்கி பேபி ஸ்மைல் பண்ணுவாங்கன்னு தான் நாங்க மைண்ட்ல யோசிச்சு வச்சிருந்தோம். ஓகே மக்களே, நாங்க வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். பிகாஸ் லக்கி கூட கொஞ்சம் நாங்க ப்ளே பண்ண போறோம். சோ வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பார்த்தா எங்களுக்கும் பாவல் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற மீட் பண்ணிட்டு பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற